உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீங்கள் அவரால் மறக்கப்படுவதில்லை. வாக்குத்தத்தத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்குத்தத்தம். நீங்கள் கடைசியாக வாங்கின வாக்குத்தத்தம் இல்லை, நீங்கள் முத வாங்கின வாக்குத்தத்தம். நல்லா கைத்தட்டி வருகிறவன். வெறும் காற்று அடிக்கலாம், அலக்களிக்கப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கை நினைச்சிருக்கலாம், ஐயோ என்ன நடக்குமோ, ஒருவேளை திசை மாறிடுமோ. பைபிள் சொல்லுது, அவைகள் பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றினால் அடிபட்டு அலைபட்டாலும் அதை நடத்துறவன் யோசிக்கிற இடத்துக்கு தான் அந்த கப்பல் போகும். உன்னை எங்க கொண்டு போகணும்னு நான் யோசித்திருக்கிறேன், அங்க நான் கொண்டு போவேன், நான் கொண்டு போவேன். சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், ஆகையால் நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையாம இருப்பேன். அதுக்கு காரணம், நான் நல்லவன் என்பதனால் அல்ல, என் மெய்ப்பர் நல்ல மெய்ப்பர் என்பது. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நம்மளை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டார்ல, இந்த இடத்துல நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு அவர் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரல. அதைத்தான் யோசுவா சொல்கிறான், இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் இந்த ஆயி பட்டணத்தில் மரிப்பதற்கு அல்ல, கானானை சுதந்தரிப்பதற்கு. அங்கே பார்த்தா ஒரு தூதன் அப்படியே அதாவது எரிக்கோ பட்டண சமவெளியில் நிற்கிறான். அது எதிரிகளின் பாளையம். அங்கே நிற்கிறான் ஒருத்தன் உருவின பட்டயத்தோடு. ஸோ என்ன நினச்சிட்டான், எதிரிகளோட இடத்துல நிற்கிறனால அவன் கட்டாயமாக யாரோட தூதனாக தான் இருப்பான். ஆமாம், எல்லை சாமியாக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சிட்டான். நீ எங்களை சார்ந்தவரா எங்கள் எதிரியை சார்ந்தவரா? என்னப்பா எதிரியை சார்ந்தவரா அப்படின்னு கேட்கும்போது தூதன் சொல்கிறான், அவன் யாருக்காக அனுப்பப்பட்ட தூதன்னா, யோசுவா அந்த புதிய நிலத்தை சுதந்தரிப்பதற்காக அனுப்பப்பட்ட தூதன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், இன்றைக்கி நான் அதை பேச போகிறதில்ல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஆவியானவர் என்கிட்ட சொன்ன விஷயம், வாலிமகுரம் ஆவியானவர் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், எப்பெல்லாம் நீங்கள் புது லேண்டுக்குள்ளே, புது பவுண்ட்ரிக்குள்ளே, புது ப்ராஜெக்டுக்குள்ளே, புது இடத்துக்குள்ளே போகிறீங்களோ, அப்போல்லாம் ஒரு புது தூதனை உங்களுக்கு கர்த்தர் அலாட் பண்ணுறார். கைத்தட்டி 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 கைத்தட்டி. ஃபார் எவ்ரி நியூ அசைன்மெண்ட் தேர் இஸ் அ நியூ அசைன்டு ஏஞ்சல். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஷாக்கா ராபா லாபா ராபா லாபா தீர மேனே ஹந்து நம நமதி அங்கரபா நமதி. ஒரு நாள் பாருங்க, என் ஒய்ஃப் அந்த சர்ச்சு விட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த மேலே அந்த வீட்டோட செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே அந்த ஒரு சின்ன இடம் இருக்கும், அதில் ஒரு பெரிய ஏஞ்சல் அப்படி உருவின பட்டயத்தோடு நிற்கிறானா. பெரிய ஏஞ்சலாம் பார்த்துட்டு, ஹூ இஸ் திஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஏஞ்சல் ஃபார் டிஜே சேனல் அப்படின்னு நான் என்னம்மா சொல்கிறேன் நீ, அப்படிமாம்மா கதமா இருக்குன்னு சொல்கிறா. அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். கார்த்திகோட பேசும்போது சொல்கிறார், ஒவ்வொரு நியூ என்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு நியூ ஏஞ்சல் உங்களுக்கு அலாட் பண்ணுறாரு. அந்த ஏஞ்சலோட வேலை என்னென்னா, அந்த ப்ராஜெக்டுக்காக மட்டும் வேலை பார்க்குறது. கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. ஆமாம், தனிப்படை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தனிப்படை அமைத்து அதை என்ன செய்வது, பாதுகாப்பது. அப்போ கானானுக்குள்ளே வந்தவொன்னே ஒரு ஏஞ்சல் இருக்கிறான், வெல்கம் பண்ணுறான். இனிமேல் உங்களை ஃபுல்லாக பாதுகாக்கிறது நான் தான், உங்களுக்காக ஃபைட் பண்ண போகிறது நான் தான் அப்படின்னு நிற்கிறாரு அந்த அசைன்டு ஏஞ்சல். அடுத்த வரி சொல்கிறான், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் காலில் இருக்கிறது என்ன செய்ய கலட்டுன்றான். எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, கால் வச்சிருக்கிறது எதிரிகளுடைய இடம், பாவிகளின் நிலம் எப்படி பரிசுத்தமான நிலமாக இருக்க முடியும்? அப்போ என்ன சொல்ல வராரு, இது பாவிகளின் நிலமாக இருந்தாலும் ஒன்றை தெரிஞ்சுக்க, இது பரிசுத்தமான நிலம் பாவிகளின் கரத்தில் இருக்கிறது. புரியுதா?
கானான் பாவிகளின் நிலம்தான், ஆனால் பாவப்பட்ட நிலம் அல்ல, அது பரிசுத்தரின் நிலம். அதனால தான் பாவிகளின் நிலமா இருந்தா பாவப்பட்ட நிலத்தை உனக்கு கொடுக்குறேன்னு கூட்டிட்டு வந்திருப்பேனா? அது பரிசுத்த நிலம்டா, அதான்டா கூட்டு வந்தேன். அப்படியே அவன் கையில் இருக்குது, அதனால தான் அதுல இருந்து பிடுங்கி உங்க கையில கொடுக்க விரும்புறேன். அரசியல் பரிசுத்தமான நிலம், சினிமா பரிசுத்தமான நிலம், நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, ஆனால் அது பாவிகளின் கைகளில் இருக்கிறது. அங்கிருந்து பிடுங்கி கர்த்தர் நம்முடைய கரங்களில் வருகிற நாட்களில் கொடுப்பார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் பாவியல் கையில் இருக்கிற நிலமெல்லாம் பாவப்பட்ட நிலமா தான் இருக்கும்னு. இல்ல 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 இல்ல, பாவியல் கையில் இருக்கிற நிலம் கூட பரிசுத்தமான நிலம். அதை அவன் ஆக்கிரமிப்பு என்ன செஞ்சிருக்கிறான், பண்ணி வச்சிருக்கிறான். அதனால தான் அவனுடைய கரத்திலிருந்து பிடுங்கி நம்முடைய கரத்தில் கொடுப்பதற்காக தேவன் நம்மை கானானுக்குள் அழைத்து வருகிறார். ஸோ கானான் என்பது பரிசுத்தமான ஒரு நிலம். அதனால தான் எதிரிகள் இருக்க இடத்த பரிசுத்தமான பூமின்றார். சார் நான் சொல்ல நீங்கள் பரிசுத்தமான நிலம்னு சொல்லணும், சரியா? சோசியல் மீடியா, சினிமா, சத்தம் வரல, டிவி, சின்னத்திரை, வெள்ளித்திரை, குட்டித்திரை, அரசியல், பொருளாதாரம், பிசினஸ், யாரெல்லாம் பரிசுத்தமான நிலன்னு வாயை திறந்து சொல்றாங்களோ அவங்களுக்கு அது சொந்தமா இயேசுவின் நாமத்தில் மாற கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், 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 ஆமென். லார்ட் ஹalleluya, 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 ஹalleluya. ஸோ ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஸோ உங்களை இது நாள் வரைக்கும் தேவன் கூட்டிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் தோற்று போகிறதுக்காக கூட்டிகிட்டு வரல. அதனால் இன்றைக்கி இருக்கிற சில எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்த்து நீ ஒரு நாளும் பயப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீங்கள் அவரால் மறக்கப்படுவதில்லை. வாக்குத்தத்தத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்குத்தத்தம். நீங்கள் கடைசியாக வாங்கின வாக்குத்தத்தம் இல்லை, நீங்கள் முத வாங்கின வாக்குத்தத்தம். நல்லா கைத்தட்டி வருகிறவ. ஸோ உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கார். ஆமென் சொல்லுங்க. ஸோ வாக்குத்தத்தத்தில் எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பவர்ஃபுல்லான வாக்குத்தத்தம், கடைசியாக வாங்கின வாக்குத்தத்தம் இல்லை, முத வாங்கின வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓஹோ, கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிட்டு வந்தது நடு ரோட்டில் விட்டுட்டு போறதுக்கா? உங்களை எதுக்காக அழைச்சாரோ அதை நிறைவேற்றாம உங்களை பாதி வழியில விடவே. கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. உங்களில், பக்கத்துல பஸ்ல, உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அதை முற்றும் முடிய பாதியில விட மாட்டார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நான் மறுபடியும் வருவேன், வந்து உங்களுக்கு நான் என்ன சொன்னேனோ அதை உங்களை வச்சு நான் நிறைவேற்றுவேன். ஷாபா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், உங்களை இதுவரை காப்பாற்றி வந்தவர், உங்கள் சத்துருக்கள் பார்த்து உங்களை ஏளனம் பண்ணும் வரைக்கும் அவர் விட்டுவிடவே மாட்டார். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. சில நேரம் உங்களை மீறி ஏதாச்சும் யாராச்சும் பேசிடுவாங்க.
நீங்கள் எதுக்குடா அவர் பிரச்சனையை கூட்டுறாரு? இப்படி தான் ஒரு தடவை தமுக்கத்தில் பெரிய மீட்டிங், ஒரு 5000-10,000 பேர் உட்காந்துருக்குறாங்க சார். நான் ப்ரீச்சிங் இஸ் அவர் கிஃப்ட்டு, பிரசங்கம் பண்ணிட்டேன், முடிச்சுட்டு முடிவு ஜெபத்தை கையில் கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டேன். டக்குன்னு ஒரு ப்ராஃபட் அவர் மைக்கை பிடிச்சவர், அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசி உங்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறார், இதோ தேவனுடைய மனுஷன் அமர்ந்திருக்கிறார், இதோ என்ன வியாதி உங்களுக்கு இருந்தாலும் இப்பொழுது இந்த ஸ்டேஜில் வச்சு அவர் உங்களை சுகப்படுத்த போகிறார். நான் குனிஞ்சு ஜெபிச்சுக்கிட்டேன். பாரு, யாரடா சொல்லிட்டு இருக்கிற? இதோ அவன் ஒரு பெரிய ப்ராஃபட்டு. அவன் என்ன சொல்ல, இவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, இவருக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. இப்பொழுது இந்த இரவிலே உங்கள் வியாதி எதுவாக இருந்தாலும் இவர் கைகளை வைக்கும் போது சுகமடை. ஆகவே நீங்கள் ஜெபத்துக்கு இப்பவே கிளம்புங்க, அப்படி வாங்கன்ட்டான். டக்குன்னு நம்ம நிமிர்ந்து பார்க்குறேன், ஒரு 200 பேர் வரிசையில் நின்றுட்டாங்க. அதில் ஒருத்தர் சேரோட தூக்கிட்டு வராங்க. நான் பேசாம பின்பக்கம் வழியா போயிடலாமான்னு. ஆனால் ஒன்னே ஒன்று கர்த்தர் கேட்டார், அவன் தீர்க்கதரிசி நீ நம்புறியான்னு கேட்டார். ஆமாம், அவர் தீர்க்கதரிசி தான். அப்போ அவன் பார்த்து உன்னை தீர்க்கதரிசின்னு சொன்னா நீ தீர்க்கதரிசி தான். உங்களை பற்றி ஒரு தேவ மனுஷன் ஊழியக்காரன் சொல்லும்போது உங்களால் நம்ப முடியலனா கூட, நம்ப முடியலனா கூட அவர் என்ன சொன்னார் அதுதான் நீங்கள். நீ ராஜான்னு சொல்லி சாமுவேல் சொன்னப்ப சாமுவேல் வந்து தாவீது சொன்னப்ப தாவீது நம்பியிருப்பானா? கர்த்தருக்கு நீ நம்புறதுலாம் எனக்கு தேவையில்லை, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ. வந்துட்டாங்க சார். நான் அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பின்னாடி ரொம்ப நல்ல ஒரு 50 சைஸுக்கு பொட்டு வேற வச்சுட்டு வந்திருக்கு. ஆஹா, இது அது வந்து கையில் ஒரு மஞ்சள் பை வேற வச்சிருக்கு. அற்புதம் நடக்கலாம், அடுத்த ரவுண்டர்ஸ் கேக் கொடுத்துட்டு போடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தனை சேரோட தூக்கிட்டு வராங்க, அவரை சேரோட தூக்குறாங்க. எனக்கு முன்னாடி ஜாக்கோ சொன்ன மாதிரி முன்னாடி ஜெபிக்கிறவன்ட்ட என் கான்சன்ட்ரேஷனில் என் மைண்டு ஃபுல்லாக 4வது ஆள்கிட்டே நிற்கிது. ஒவ்வொருத்தரும் ஜெபிச்சுட்டு கடைசியில் பார்த்தா அசிஸ்டன்ட் கமிஷனர் நிற்கிறாரு. கடைசி அவர் வேறு குழந்தைகளோடு நிற்கிறாரு. என்ன பாடுபட போறவோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றார், இதோ இப்பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க, நீ வேற ஏண்டா செய்ய. அப்படி அர்த்தம். அந்த அம்மா வருது. வந்த உடனே என்னம்மா உங்களுக்கு பிரச்சனைன்றேன். வந்து ஐயா என்னால் உட்கார முடியாதியா, உட்காந்து எந்திரிக்க முடியாதியா, பல மாதங்களா அப்படியே இருக்கிறேன் ஐயா, ஜெபிங்க இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்ல. வைங்க கையை வச்சு ஜெபம், இயேசுவின் நாமத்தினால பூரண சுகம் உண்டாவதாக. உட்காந்து வருமா, டப்புன்னு உட்காந்து உட்காந்து எந்திரிக்குது. அந்த அம்மா புறஜாதி சொல்லு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. என்ன அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரியலடான்றாரு கர்த்தர். ஓவராலா ஹீலிங். அடுத்து சேரோட ஒருத்தன் தூக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அவரை இயேசுவின் நாமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் கர்த்தர் கொடுத்துட்டார். கர்த்தர் சொல்ல, உன் தைரியம் இருக்கு இல்லை அதெல்லாம் இல்லை, நீ முதல் கையை வைன்றார். இயேசுவின் நாமத்தை எந்திரிச்சு நான் தூக்குறேன் சார். அப்படியே சேர்ல எந்திரிச்சு நடந்துட்டார் சார். ஆமென். God is faithful in his words. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஆமென். நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் கையை தட்டி சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் சொல்லுவோம். ஆமென். உங்களை இதுவரை அழைத்து வந்த தேவன் உங்களை பாதி வழியில் விடுகிறதற்காக அவர் உன்னை அழைத்து வரவில்லை. மகளே, உன் ஓட்டத்தை பூரணமாய் முடிப்பார். ஆமென். எஸ், என் ஓட்டத்தை பூரணமாய் முடிப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் ஓட்டத்தை பூரணமாய் முடிப்பார். எஸ். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிட
செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா. இந்த புது ஒரு லேண்டுக்குள்ள போறோம், பெரிய பெரிய அரக்கர்களை பார்க்க போறோம், என்ன நடக்க போவதோ அப்படின்னு நினைச்சு உள்ள என்ட்ரு ஆகும்போது உருவின பட்டயத்தோடு ஒரு ஏஞ்சல் நிற்கிறான். நான் கானானுக்குள் உங்களை வரவேற்பதற்காக அனுப்பப்பட்ட தேவதூதன். கையை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆமென். என் மகனே மகளே, என் வாழ்க்கையில ஒவ்வொரு புதிய இடத்துக்குள்ள நீ கால் வைக்கும் போதும் இதை எப்படி நான் நிறைவேற்ற போறேன்னு நினைக்கும் போது அதை நிறைவேற்றுவதற்காக உனக்காக ஒரு அசைன்டு ஏஞ்சலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த யோர்தான கடந்து நீ வந்துட்ட, இவ்வளவு தூரம் உன்னை கூட்டிட்டு வந்து நீ தோத்து போறது கூட்டி வருவாரா? நீ செத்து போறதுக்கு உன்னை கூட்டு வருவாரா? நீ பாதியில முடிக்க உன்னை கூட்டு வருவாரா? உனக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ, எப்போ உன்னை அழைக்கிறப்பவே என்ன சொன்னாரோ அதில் ஒன்று கூட நிறைவேறாது, நம்ம போகவே போகாது. அதனால தான் கர்த்தர் சொன்னார் என்கிட்ட, இந்த கடைசியாக நீ கேட்ட ப்ராஃபஸியை விட உன்னை நான் கூப்பிட்டப்போ ஒன்று சொன்னேன் பாரு, அதை நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை அவர் நிறைவேற்றாமல் உன் ஜீவன், கர்த்தர் சொன்னார், உங்கள் ஜீவன், ஆமென், உங்கள் ஆரோக்கியம், எதையும் பிசாசு இந்த உலகமும் ஒன்றுமே தொடவே முடியாது. நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. இடையில வர எந்த பிரச்சனையும் பார்த்து நீ பயப்படாத, குழப்பத்தை பார்த்து பயப்படாத, திகிலை பார்த்து பயப்படாத. ஒருவேளை மனசு பதறலாம், சில வியாதிகளை குறித்து, சில பிரச்சனைகளை குறித்து பதறலாம். இதெல்லாம் உன் லைஃப்ல குறுக்க உன்னை அலக்களிச்சாலும் ஒன்று தெரிஞ்சுக்க, அதை நடத்துகிறவன் தான் போகும் இடம் எது என்று அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு தான் கப்பல் செல்லும். பெரும் காற்று அடிக்கலாம், அலக்களிக்கப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கை நினைச்சிருக்கலாம், ஐயோ என்ன நடக்குமோ, ஒருவேளை திசை மாறிடுமோ. பைபிள் சொல்லுது, அவைகள் பெரியவைகளா இருந்தாலும், கடும் காற்றினால் அடிபட்டு அலைபட்டாலும், அதை நடத்துறவன் யோசிக்கிற இடத்துக்கு தான் அந்த கப்பல் போகும். உன்னை எங்கே கொண்டு போகணும்னு நான் யோசித்திருக்கிறேன், அங்கே நான் கொண்டு போவேன்டா, நான் கொண்டு போவேன். கையை தட்டி ஆமென், ஆமென். உன்னால் நம்ப முடியலன்னா கூட உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி உன்னை உன் முன்னாடி தான் வார்த்தையின் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரே ஒரு தடவை 2 வரியை பாடிட்டு அப்படியே வார்த்தைகளை கடந்து சொல்லுவோம். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ இவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தை கடவுள் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு வரியை தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. அந்த ஒரு வரி என்னன்னா, உன்னை எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ல, இதில் கொஞ்சம்தான் நீ கேர் எடுத்த, கொஞ்சம்தான் நீ ஜோம் பண்ண, கொஞ்சம்தான் நீ ஃபாஸ்ட் பண்ண, கொஞ்சம்தான் நீ விசுவாச அறிக்கை கூட பண்ண. ஆனால் மீதி இருந்த 90% நான் தாண்டா உன்னை காப்பாற்றிட்டு வந்தேன். இதுவரைக்கும் உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கிறப்ப நீ ஜோம் பண்ணியா? நான் உன்னை காப்பாற்றலையா? நீ ரட்சிக்கப்படாதப்ப நீ ஜோமா பண்ண, உன்னை நான் பாதுகாக்கலையா? நீ அவருக்கு தூரமாக இருந்த போதே உன்னை காப்பாற்றின தேவன் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தவர் இனிமே உங்களை கூட்டிட்டு போயிட மாட்டாரா? சொல்லுங்க. நீ நினைக்கிறீங்க, இல்லை சார் சின்ன பையனா இருந்தோம், கடவுளை அறியாமல் இருந்தோம், அப்போ கடவுள் கூட்டு போற, இனிமேல் நம்ம வளர்ந்துட்டோம்ல, நம்மளா நடக்கணும். பிசாசுட இன்னொரு பொய், அன்ஸ்கிரிப்சுரல் பிலீஃப், பைபிள் இல்லாத ஒரு நம்பிக்கை. என்னன்னா, பாலகனாக இருக்கும்போது
அவர் நம்மளை அவர் தூக்கிட்டு வருவார். வளர்ந்துட்டா நம்ம தானே நடக்கணும். எந்த பிஎம் உபதேசம் இது? சிபிஎம், டிபிஎம், ஏபிஎம், வாட் இஸ் பிஎம்? விச் பிஎம்? வளர்ந்துட்டா நீங்கள் நடக்கணும் இல்லை. முதிர் வயது வரைக்கும், நரைமயிர் வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நானே உன் தேவனாகிய கர்த்தர். கையை தட்டி. இன்னைக்கு இல்ல, இன்னும் 300 வருஷம் நீ பூமியில வாழ்ந்தாலும், 300 வருஷம் கடவுளை நீ அறிஞ்சிருந்தாலும், அவருக்கு நீ குழந்தை தான். உன்னை தூக்கி அவர் சுமப்பார். ஆகவே எப்பவுமே அவரை மட்டுமே சார்ந்துருங்க, அவரே சார்ந்துருங்க. அவரே உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கு. அந்த காலையில் ஃபஸ்ட்டு சர்வீஸில் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். இட் வாஸ் ஸோ மச், ரொம்ப எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பட் மதியம் நான் சங்கீதம் 23 பற்றி உங்கள்கிட்ட செகண்ட் சர்வீஸில் பேசிட்டு இருந்தேன். பட் நான் வரும்போது இது ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் பேசுது அப்படின்றதுனால கடைசியாக சங்கீதம் 23 எந்த வசனத்தோ அது கனெக்ட் ஆகுதுன்ற நான் சொல்கிறேன். இப்போ நம்ம 2 நாளாகமும் எத்தனை அதிகாரம்? 14, 11 வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். உம்மை சார்ந்து, உம்மை நம்பி இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்து நிற்கிறோம். இவர்கள் எங்களை விட பலம் உள்ளவர்கள். அந்த ராஜா ஜெபம் பண்றான், ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலமே இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், லேசான காரியம். நமக்கெல்லாம் பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது லேசு, பலமற்றவங்களுக்கு உதவி செய்வது முடியாது. ஒருவேளை பலமே இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு ரெண்டுமே ஈஸி. நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரியும், கர்த்தர் பலம் உள்ளவனுக்கும் பலமற்றவனுக்கும் உதவி செய்வார். அது அவருக்கு லேசுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதை தெரியுமா மைண்டில் வச்சு அதை சொல்கிறீங்க? ஹலோ, பணம் நிறையா வச்சுருக்காங்களே பலம் உள்ளவர்கள், அவர்களுக்கு உதவி செய்வதும் அவருக்கு ஈஸி. பணமே இல்லாமல் பலவீனமாக இருப்பாங்களே, அவங்களுக்கு உதவி செய்கிறது ஈஸி. அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உண்மைதான். ஆனால் இது பணம் உள்ளவர்கள், படைபலம் உள்ளவர்கள், இவர்களுக்காக பலவீனமாக இருக்கிறவங்கள மட்டும், இவர்களில் பலம் உள்ளவர்களுக்கும் பலவீனம் உள்ளவர்களுக்கும் நான் உதவி செய்வது லேசான காரியம்னு அவர் சொல்லலை. இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு. இப்போ எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வருது. விசுவாசத்தில் பலம் உள்ளவனுக்காகிலும் விசுவாசத்தில் பலவீனனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். உனக்கு விசுவாசமே இல்லையே, அதனால் தேவன் என்னை எனக்கு ஃபெய்த் இல்லாதனால எனக்கு அவர் உதவி செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறாரு, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகையால் நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையாமல் இருப்பேன். அதுக்கு காரணம் நான் நல்லவன் என்பதனால் அல்ல, என் மேய்ப்பர் நல்ல மேய்ப்பர் என்பதுதான். அப்ப கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறனால நான் தாழ்ச்சியடைய மாட்டேன். திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், காலையில் சொன்ன ஒரு விஷயத்த, பிசாசு என்றைக்குமே உங்களை பார்த்து பயப்படவே இல்லை. நம்ம நிறைய நேரம் நம்மளை பார்த்து பயப்படுறான்னு நினச்சி தான் அவன் முன்னாடி நம்ம வீரமாக இருக்கிற மாதிரிலாம் காட்டுறோம். உள்ளுக்குள்ள ஒரு டர் இருந்தாலும் வெளியில் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பிசாசு உங்களை பார்த்துருக்குறான், அடுத்து உங்கள் அப்பாவை பார்த்துருக்குறான், உங்கள் தாத்தாவை பார்த்துருக்குறான், ஆபிரகாமே பார்த்துருக்குறான். வெளியில் என்ன தான் பேசுனா உள்ளே என்ன டரில் இருப்பான்னு தெரியும். ஒரு உண்மையை சொல்கிறேன்,
அவன் உங்களை பார்த்து பயப்படலை, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, அவரை பார்த்து தான் பயப்படுறான்.